எட்டு திக்கும் பறந்து சென்று வெற்றி கொடி நாட்டும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் உற்சாகமும். இன்று நாள் 11/6/2024 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பது உங்கள் கவிஞர் பிரபாகரன். தமிழர் நலம் காப்போம். நமது மாநில செய்திகள். நாடாளுமன்றங்களின் குழு தலைவராக திருமதி கனிமொழி தேர்வு. சென்னையில் இன்று பெட்ரோல் விலை ரூபாய் 100 டீசல் 92.34 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புதிய ரேஷன் அட்டை வழங்குவதற்கான பணிகள் தீவிரம். சென்னையில் இன்று பல்வேறு இடங்களில் மின்வெட்டு அறிவிப்பு. நமது தேசிய செய்திகள். நீட் தேர்வு ரத்தாகுமா? உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழகத்திற்கு ரூபாய் 5700 கோடியை ஒதுக்கியது ஒன்றிய அரசு. நமது உலகச் செய்திகள். பிரெஞ்சு பார்லிமெண்ட் கலைப்பு. அதிபர் மெக்ரான். மலாவி நாட்டின் துணை அதிபர் பயணம் செய்த விமானம் மாயம். தங்கம் விலை நிலவரம். தங்கம் 22 கேரட் கோல்டு 1 கிராம் ரூபாய் 6629. சில்வர் 1 கிராம் ரூபாய் 95 ஆக உள்ளது. நமது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது சவுத் ஆப்பிரிக்கா. கார்லஸ் அல்கராஸ் ஜெனிக் சின்னை வென்று பிரெஞ்சு ஓப்பன் ஆடவர் பிரிவில் இறுதிப் போட்டியில் வென்றார். அரிய தகவல்கள். ஒளிச்சிதறலை கண்டுபிடித்தவர் சர் சி.வி. ராமன். முந்திரி உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதலிடம் வகிக்கிறது. ஒரு மனிதன் சராசரி உயரம் அவனுடைய தலையின் உயரத்தைப் போல் சுமார் 7.5 மடங்காகும். வேலைவாய்ப்பு. எஸ்பிஐ வங்கியில் வேலைவாய்ப்பு. ஸ்மால் கேஸ் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் மேம்பாட்டிற்கு உங்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.